சிதம்பரத்துல மீட்டிங் சொன்னாங்க. நீங்க நாளைக்கு தான் வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். முக்கியமான வேலைக்கு இல்லையா கூப்பிட்டுருக்கீங்க? தள்ளி போட முடியுங்களா? எங்கீங்க அவரு? உள்ளதான் இருக்காரு. ஐயா வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. என்னன்னு சொல்றாரு இவரு? அதை ஏன் கேக்குறீங்க? நானும் எவ்வளவோ முறை சொல்லி பார்த்துட்டேன். அவர் திரும்ப திரும்ப ஒன்னே தான் சொல்லிட்டு இருக்காரு. அவரு படிப்பில்லாத ஆளா? ஐயா, நானும் கூட படிக்காதவன் தானுங்க. நீங்க தப்பா நினைக்க கூடாதுங்க. படிச்சவனுக்கு படிக்காதவனுக்கு என்னங்க வித்தியாசம்? படிச்சவனுக்கு படிச்ச புத்தி மட்டும் தானுங்க இருக்கு. படிக்காதவனுக்கு தான் சொந்த புத்தி அதிகமா இருக்குங்க. ஆனாலும் ஆச்சாரியார் இருந்த இடத்துல நான் எப்படிங்க? ஆச்சாரியாரு விஷய ஞானம் உள்ளவர் தானுங்க. அவர்னால குலக்கல்வி திட்டத்தானும் கொண்டு வர முடிஞ்சது. 1924 இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு தமிழ முதலமைச்சரா வர முடியலைங்க. ஒரு பச்சை தமிழனுக்கு முதல் முறையா அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதை நீங்க நழுவ விடக்கூடாதுங்க. ஆச்சாரியாரு அவருக்கு வேண்டப்பட்டவங்களை நிறுத்தித்தானுங்க செய்வாரு. அதையெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோங்க. நீங்க என் வார்த்தையை தட்டக்கூடாதுங்க. ஆகட்டுங்க ஐயா, பார்க்கலாம். ஐயா, குழந்தைக்கு பேர் வைக்கணுங்க. ₹1 சாதாரணமான பேர் வைக்க முடியும். சரிங்கய்யா. ₹2 கொடுத்தீங்கன்னா நல்ல பேர் வைக்க. இந்தாங்க ஐயா, ₹2. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். குழந்தை கொடு. பையன் தானுங்க? ஆமாங்க ஐயா. காமராஜ். வணக்கங்க. வணக்கம் வணக்கம். ஐயா வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? இப்பதாங்க ஐயா வந்தாரு. வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. ஐயா மன்னிக்கணும், கால தாமதம் ஆயிடுச்சு. நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. நான் தான் பழக்க தோஷத்துல ஊருக்கு முன்னாடியே இல்லைங்க ஐயா, நான் தான் லேட்டு. பெரியார் கொள்கையை நான் செயல்படுத்திக்கிட்டு வர்றேன்னு சில பேர் என் மேல குத்தம் சொல்றான். அதுக்காக நான் பெருமைப்படுறேன்னு. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியை ஒரு கோட்டையா கட்டி கொடுத்தவரு பெரியார் தான். அத அனுபவிக்காம கட்சியில இருந்து கோவிச்சுக்கிட்டு வெளியில போயிட்டாரு. அவரு கோவம் ஏன் இன்னும் தனியலன்னு நாம யோசிச்சு பார்க்கணும்னு. முதலமைச்சர் அவர்களே, நீங்களும் பெரியார பின்பற்றி ஜாதி அடிப்படையில இடஒதுக்கீடு பண்ணிக்கிட்டே போனா தகுதியும் திறமையும் என்ன ஆகிறது? எந்த தாழ்த்தப்பட்ட டாக்டர் ஊசி போட்டு நோயாளி செத்துருக்கான்னு, எந்த பிற்படுத்தப்பட்ட இன்ஜினியர் பாலம் கட்டி இடிஞ்சு விழுந்திருக்குன்னு. அறிவும் திறமையும் பொதுவானது, வாய்ப்பு கொடுத்தா வளர்ந்துட்டு போகுது.